கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மித்தோன் தமிழ் கேமிங். ஸோ ஈவினிங் என்ன கேம் ஆட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், மைசிஸ் த ரிட்டன். இந்த கேமோட மியூசிக் நீங்களே கேளுங்களேன். அது வந்து நீங்கள் நல்லா கேட்ட மியூசிக் மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கேன், கேளுங்க. எப்படி எப்படி இருக்கு? டன் டட டன் டன் டட டன் அப்படின்னு மியூசிக் வரல, அதே மியூசிக் தான் போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ இதுதான் நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட்டு வரவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நார்மல் மோட் செலக்ட் பண்ணிட்டு கேம்குள்ளார போயாச்சு. டே 1 செம. ஓகே, என்னடா இது? என்னங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? என்ன உருண்டுட்டு இருக்கான் படுத்து தரையில்? ஆடாடே ஏந்துடுறா, சும்மா படுத்து உருண்டுட்டு இருக்கான். சரி, ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த டோரை விட்டு நம்ம வெளில போகணும். இட் இஸ் லாக்டு. ஓகே, மேலே தான் கண்டிப்பாக ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். சேர் எடுத்து போட்டு பார்ப்போம். இங்கே போட்டாச்சு. ஸோ ஓகேங்க, நீங்கள் நினைக்கலாம் இந்த கேமோட வில்லன் வந்து ஒரு கேட் அப்படின்னு, ஒரு மைஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னடா அது ஏற முடியல? ஏறியாச்சு. நீங்கள் வந்து நினைக்கலாம் ஒரு எலியாக தான் இருக்கும் அப்படின்னு, ஆனால் அது எலி கிடையாது. அங்கே தான் ட்விஸ்ட்டு. நானும் பார்த்தீங்கன்னா சீரியஸாக அப்படி தான் நினச்சேன், எலின்னு தான் நினச்சேன். கடைசியில் அது எலி கிடையாதம்மா, பூனையம்மா. என்னடா சொல்கிறீங்க, பூனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆமாம் பூனை தான். சரி, ஓகே, வெளில வந்தாச்சு. நாங்கள் இவ்வளோ பக் ஆகுது கேமு, செம்மையாக பக் ஆகுதுங்க. ஏதோ பண்ணி விட்றானுங்க. டே ஏதாவது சொல்லுங்கடே, என்னடா பண்ணுறீங்க? ஆமாம் டே, என்னடா ஆச்சு இப்போது? ஆனால் செம்ம பக் இருக்குங்க. என் ஃபோனுக்கு தான் இப்படியா, இல்லாட்டி உங்கள் ஃபோனுக்குலாம் இப்படியான்னு மறக்காமல் சொல்லுங்கள். இது என்னது? பாக்ஸு. சரி, இது ஐ நீட் அ க்ரோபார். சந்தோஷம், சுத்தம். இப்போ எங்கடா போகிறது? டே வழி சொல்லுங்கடா. இருங்க, இங்கே என்னடா போகணும்? என்ன இருக்குது? கார் கேரேஜு. ஓஹோ, அப்படி வரீங்களா? சரி, இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லை. டே ஏதாவது கொடுங்கடா அண்ணே, பாவண்டா, ப்ளீஸ்டா. ஓகே, இங்கே ஒன்றுமே இல்லை. சரிங்க, எங்கேயுமே ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அப்படியே நம்ம வந்து போக வேண்டிதான். என்ன இருக்குன்னே எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஐயோ, பூனை எங்க பார்த்தீங்களா அந்த வில்லன் யாருன்னு? ஆத்தாடி, பூனைங்க அந்த வில்லன் பூனை. இப்போ எப்படா போகிறது? ஓச்சி, வழி இல்லை, அவ்வளோதான். சைலண்ட்டாக இருப்போம். எப்படி வந்திருக்கானே தெரிலங்க, ஒரு மாதிரி மார்க்கமாக இருக்கான் பார்க்கையே. எங்கடா இருக்க பூனைப்பையிலே ஓடரோ, எங்கடா போன நீனு? ஓகே, இருங்க, போயிட்டான்னு நினைக்கிறேன். போயிட்டான். பூனை, யூ பிளடி ஃபுல் இடியாட். சரி, இப்போ நம்ம இந்த சைடு தான் போகணும். பூனைப்பையில் எங்கடா இருக்க? மேலே போயிட்டான்னு நினைக்கிறேங்க. ஆத்தாடி, இப்படி தான் இருப்பேன் போல இருக்குது இந்த வில்லன். பார்த்தீங்களா, சொன்ன மாதிரியே மேலே தான் இருக்கிறேன். எங்கேயோ ஏதாவது இருக்கான்னு பார்த்துருவோம். இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் செமையாக பண்ணுறாங்க, பயமுத்துறான். சரி, இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை. ஆடா ஏதாவது கொடுங்கடா, சீக்கிரமாக தப்பிக்கணும். ஓகே, எங்கேயோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேங்க. எங்கேயோ பார்த்துட்டான். எங்கடா பார்த்தேன்? இல்லை, பார்க்கல. நான் வந்து சரியாக கவனிக்கல போல இருக்கு, எங்கேயும் பார்க்கல. சரி, ஓகே. ஆடா இங்கே வரான்டா. டே ஓடுறா. டே பக்கு. ஆத்தாடி, எங்க செம்மையாக பக் ஆகுதுங்க, சீரியஸாக சொல்கிறேன். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால இப்படியா, பக்கே இப்படி தானா தெரில, இல்லை கேமே இப்படி தானான்னு தெரில. சரி, ஓகே. ஐயோ, பக் ஆகுதே. உங்களுக்குலாம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை. சரி, இங்கே சேர் இருக்குது, இதை வச்சு நான் என்ன பண்ணிட்டோம்? இல்லை, நான் என்ன பண்ணிட்டோன்னு கேட்குறேன். சரி, இங்கே ஏதாவது கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. திறடா தம்பி, திறந்து பாரு. இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கேயும் ஒன்றுமே இல்லை. பூனைப்பையன் மட்டும் வராமல் இருந்தால் சரி தான்.
சரி அப்படியே இப்படி போய் பார்ப்போம் எங்கேயாவது கொடுத்துருக்காங்கன்னு. ஐயோ டேய் பக் வச்சு கடுப்பேற்றுறானுங்க. ஐயோ ஒன்றுமே இல்லைடா. டே ஏதாவது கொடுக்கடா, எஸ்கேப் ஆகணும். மெயின் டோர் எஸ்கேப் தான் அதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் இப்போ தான் நான் விளாட வரேன், எனக்கு என்னென்ன எஸ்கேப் இருக்குன்னுலாம் தெரியாதுங்க, சாரிங்க. ஓகே இந்த பேர் அவன் ஃபோட்டோ வரைஞ்சி விட்ருக்கான் பாருங்களேன். உன்னை இன்னைக்கு பூனை ரொம்ப ஆட்டம் காமிக்கிற பூனை, ரொம்ப ரொம்ப ஆட்டம் காமிக்கிற. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஏதாவது இருக்குமே? ஒன்றுமே இல்லை. டே வாட் இஸ் திஸ்? ஏய் ஏதோ இருக்குங்க. க்ரோபார் போடு, வெறி வேற லெவலு. டே எப்பட்றா கொடுக்குறீங்க? எப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். இப்போ இதை போட்டு போவோம். ஓகே போட்டாச்சு. என்னடா வரல? என்ன வர மாட்டியா? இல்லை வரமாட்டியான்னு கேட்குறேன். இவனும் பார்த்தீங்கன்னா கிராணியோட ரகம் தான், வரவே மாட்டான். டே எடுக்கடா ப்ளீஸ்டா. ஓகே இப்போ அப்படியே கீழே குதிக்கலாம். கீழே குதிச்சோன்னே வந்தேன் உனக்கு இருக்குது. ஆத்தோடி ஏங்க அதே மாதிரி கட்சின்னு வேறு இதுக்கு குறை. சரி. ஐயோ எப்படி போகிறோமே? எப்படி போகணும்? எப்பட்றா போகணும்? ஓகே இங்கே வந்து ஒரு ஐயோ கீழே வந்துட்டான்டா. எப்படி வரானே தர மாட்டேங்குதுப்பா. செம ட்விஸ்ட்டாக வந்து வரான். சரி ஓகே இப்போ வந்து அப்படியே கீழே போயிட்டு அந்த க்ரோபார் ஐநீட க்ரோபார் நிறைய வச்சுருந்தானுங்களே அதுலேருந்து உடச்சி ஏதாவது கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். ஓகே இங்கே தான் ஒன்று இருக்குது. ஐயோ என்னடா பண்ணுறீங்க? என்னது இப்படி உடைக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்களேன், க்ரோபாரை கீழே போட்டு அப்படி வச்சு இப்படி தட்டி இப்படி பார்க்குறான். நம்ம என்ன தான் இருக்குது ஆக மொத்தத்தில்? நீ எடுத்ததில் அப்படி உனக்கு என்ன கிடச்சிது? ஒன்றும் கிடைக்கல நான் நினச்சேன். ஷட். ஓகே இப்போ அவன் அப்படி வரத்துக்குள்ளார நம்ம இங்கே போய் ஏதாவது உடைக்க முடியுதான்னு பார்த்துருவோம். இங்கே என்ன இருக்குது? இங்கே இப்போ பாருங்கள் அதே மாதிரி கீழே போட்டு அவனை வர வச்சு உடச்சி பார்க்குற அளவுக்கு நம்ம இப்படி என்ன இருக்குன்னு கேட்குறேன். என்ன இருக்குன்னு கேட்குறேன். எதுவும் இருக்குங்க. ஹேங்லாக் கீ போடு வெறி. ஓகே இது கிடச்சிருக்கே பெரிய விஷயம். எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எலி பந்துக்குள்ளார ஒளிஞ்சிக்கலாம். வருவானுன்னு தெரில. இதுக்குள்ளே முடியுமா? இவ்வளோ தான் போக முடியுதுங்க. அடப்பாவி என்னங்க இது இப்படி வச்சு விட்ருக்கானுங்க. அப்புறம் பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இப்போது எங்கே வரேன்னு தெரில. எங்கடா காணோம்? அப்புறம் போன வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னா ஃபஸ்ட்டு வியூ 12 செகண்ட்ஸு பார்த்துருக்காராம். ஓகே தேங்க்ஸ் பாஸ், தேங்க்ஸ் வெரி தேங்க்ஸ் ஃபார் தட். ஓகேங்க இப்போ வந்து எப்படி வரும்? ஐயோ வந்துட்டான்டா ஓடுறா. ஓத்தோடி ஜஸ்ட்டு மிஸ். உள்ளார வரமாட்டான் தான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். போடா தம்பி போடா திரும்பி போடா. ஏன்டா ஓத்தாடி போயிட்டான்டா. நல்ல வேலை போயிட்டான். என்னடா அங்கே நிற்கிற? டேய் போடா. அடப்பாவி போக மாட்டேங்கிறான். போகிறான் போ தம்பி. என்னப்பா போகிறேன்? என்ன போகிறேன்னு கேட்குறான். ஓகே அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கட்டிங் பிளேயர்ஸ் மட்டும் தேவைப்படுது. கத்திரிக்கோலா கட்டிங் பிளேஸ் தான் நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து இந்த ரூம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே தான் வந்து வரணும். அடுத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். எப்படி டே நாங்கள்லாம் எப்படி போகிறான்டா? டே எப்பட்றா போகிற தம்பி? சின்ன தம்பியே முளைச்சி 3 இலை விடலாம், அதுக்குள்ளார வந்து இவ்வளோ ஆட்டம் சீனு. யார்கிட்ட சீன்லாம்? ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கட்டிங் பிளேயர் கிடச்சிருக்கு. ஓகே சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்திப்போம், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக திரும்ப முடியும் வந்தால் கூட. ஓகே நான் அந்த கேம் பார்த்திங்கன்னா திருப்பி முதலேருந்து விளையாடி வந்திருக்கேன். ஏன்னா பாதியிலே எனக்கு கேமை விட்டு வெளில போயிடுச்சு தானாக ஆட்டோமேட்டிக்காக. வாட் அ ஃபீலிங்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான் முதலேருந்து வந்திருக்கேன். கண்டிப்பாக எதுவுமே இருக்காது, நல்லா தெரியும்டா. ஒன்றுமே வச்சுருக்க மாட்டாங்க. ஓகே இதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, கீழே வந்து அந்த டோர் ஒன்று வச்சுருப்பானுங்க. அங்கே வந்து இதை கட் பண்ணுற மாதிரி கிராணி விளையாடிருக்கீங்கள்ல, அதில் வந்து கட் பண்ணுவாங்கள்ல டோரில் ஒயர், அந்த மாதிரி தான் கட் பண்ணும். இதுலேயும் அதை வந்துட்டான் பாருங்கள். வாடா தம்பி எஸ்கேப் ஆகும்போது உனக்கு இருக்குது பாரு நல்லா. சரி ஓகேங்க இப்போ நல்லா அவனை கடுப்பு ஏற்றிட்டு போகலாம். இந்த டோர் தாங்க பார்த்தீங்களா, இங்கே இருக்கு பார்த்தீங்களா. அவன் வருவானே டவுட்டாக இருக்குது. இந்த பாருங்கள் இங்கே வரல. அவன் நல்ல வேலை வரல. ஓகே போகலாம். லெட்ஸ் வி கோ மேன். ஐயோ வந்துட்டான்டாடி. ஓடுறா மாதிரி ராஜா. ஓடு நிற்காமல் ஓட்டேரு. வந்து பிடிச்சோன்னா அவ்வளோதான், ஒரு கத்தி வச்சு டமக்
நான் வந்து இந்த கேம் அப்புறம் என்ன திரும்ப பண்ணிட்டேன், முதலேருந்து வரும்போது ஈஸி மோடில் வச்சுட்டேங்க. சாரி ஃபார் தட். என்னால் ஹார்ட் மோட்லாம் ஆட முடியும். ஒரு ஹார்ட் மோட் மட்டும்தான் ஆட முடியும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து நிறைய தடவை ஆடியிருக்கேன். ஆனால் ஒரு தடவை ஆடும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது. அதுவும் கரெக்டாக ஹார்ட் மோடில் முடிக்கும். இந்த ஐஸ்கிரீம் 2 கூட நான் விளையாடும் போது அப்படி தான் ஆச்சு. ஹார்ட் மோடில் தான் முடித்தேன் ஆக்சுவலி. அப்புறம் ஏதோ பிரச்சனை வந்து போயிடுச்சு வீடியோ. நான் ரியலாக ஹார்ட் மோடில் தான் முடித்தேன். ஓகேங்களா. அப்புறம் ஒரு விஷயம், இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம சேனலுக்கு வீடியோ வராது. ஏன்னா எனக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் கொஞ்சம் வராது. ஒரு 10 நாளைக்கு 9 நாளைக்கு மட்டும்தான். ஒரு 8 நாள் தான் நினைக்கிறேன், தெரில. 10 நாள் ஆகிடும் எப்படி இருந்தாலும். அதுக்கப்புறம் 6 வீடியோ வந்துடுங்க. 6-10 வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க, இப்போ வந்து அப்படியே போகலாம். ஐயோ எங்கே இருக்கான்னு தெரியலையேடா சாமி, எங்கே வேறு இருக்கான்னு தெரில. சரி பொறுமையாக ஆடுவோம். இந்த கேமில் ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியது. ஏன்னா கொஞ்சம் அவசரப்பட்டிங்கனாலும் போச்சு, அவன் வந்து பிடிச்சிருவான். இப்போ அந்த க்ரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வந்து நம்ம டோரில் வந்து உடைக்கணும். அதை ஃபஸ்ட்டு உடச்சிடலாம். அந்த மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு உடைக்கணும். கீழே போட்டு அப்படியே குச்சிடலாம். ஓகே, அதை ஃபஸ்ட்டு உடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. 2 க்ரீன் கலர் காமிக்குது, அப்படியே கிராணி மாதிரியே பண்ணி வச்சுருக்கானுங்கப்பா. ஓகே, ஃபஸ்ட்டு உடச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடச்சாச்சு. அவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, ஒரு தடவை மாட்டியிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஐயோ எங்கே இருக்கான்னு பார்த்து போங்க. ஐயோ எங்கேயோ இருக்கான்னு தெரியுது, எங்கே இருக்கான்னு தெரில. பயமாக தான் விளையாடிட்டுருக்கேன். செம்ம பயம் எனக்கே. ஓகேங்களா. ஸோ அதுக்காகவே மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்னு தெரில எனக்கு. இப்போ உடச்சிட்டு இதை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆக வேண்டி தான். அதுக்குள்ளார அவன் எங்கேயாவது பார்த்துட்டானா முடிஞ்சிருச்சு, கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். திருப்பி வந்து 5 நாள் கொடுப்பானுங்க கரெக்டாக. 5 நாளைக்குள்ளே எஸ்கேப் ஆகலைன்னா முடிஞ்சிருச்சு. முதலேருந்து வரணும், டே 1லேருந்து. அப்போது வந்து பக்லாம் எதுவும் இல்லை, கேம் பக்லாம் வந்து கிடையாது. நான் தெரியாமல் கேம் பக்குன்ட்டேன், ஆனால் கேம் பக்லாம் கிடையாது. என்னென்னா நான் தான் ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டேன். அது ஃபஸ்ட்டு டைமே அது ஏதோ ஸ்டக் ஆகிடுச்சு போல இருக்குது ரெக்கார்ட் பண்ணும்போது. அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. என்னால் வந்து 60 FPS வச்சு ரெக்கார்டே பண்ண முடியலங்க. சாரி ஃபார் தட்டு. 60 FPS வச்சு சுத்தமாக ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி தான் ஸ்மூத்தாக இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் மன்னிச்சிக்கோங்க. ஸோ ஓகேங்க, இப்போ வந்து எங்கே இருக்கான்னு தெரில. டேய் எதையாவது கொடுத்து விடுங்கடா, நான் எஸ்கேப் ஆகணும்டா. இப்போ நீ எதரா தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்க வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே தெரிலங்க, சும்மா தான் உங்களை வந்து காமெடி பண்ணுறதுக்காக பண்ணேன். நீங்கள் நினைக்கல அதெல்லாம் காமெடியாடா அப்படின்னு. சும்மா தான் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எங்கே இருக்கான்னு நல்லா ஆராய்ஞ்சிட்டோம். இப்போ அப்படியே கீழே போயிட்டு எஸ்கேப் முடிக்க வேண்டிதான். எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க வேண்டிதான். இதான் பாத்ரூமே, இங்கே சேஃப்கி. ஆனால் இங்கே கார் எஸ்கேப் இருக்கான்னு தெரில உண்மையிலே. சரி பார்க்குறேன், இருந்ததுதான் நம்ம பண்ணலாம். அடாது ஒன்றுமே இல்லை. அடப்பாவி, ஒன்றுமே கொடுக்காம ஏமாற்றிட்டானுங்க. சரி ஓகேங்க, இப்போ வந்து ஐயோ இன்னும் உடைக்கலையாடா. டேய் உடச்சி விடண்டா சாமி, உடச்சி விட்டுட்டு தான் போயேன். என்ன அவ்வளோ அவசரம்னு கேட்குறேன். ஓகே, என்னடா அது உடைக்க முடியல. ஒரு வழியாக உடச்சாச்சுங்க, உடச்சாச்சு. எஸ்கேப் ஆக வேண்டியதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, என்னடா அது என்னான்னு கேட்குறேன். வரமாட்டியா நீனு? நான் வரமாட்டியான்னு கேட்குறேன். சும்மா கடை பேத்திட்டு. ஓகே, என்னடா இது டே உடச்சி விடுங்கடா. உடச்சாச்சு. அப்போடா அந்த பூட்டும் விழுந்துருச்சுங்க கீழே. அவ்வளோதான், எஸ்கேப் முடிக்க வேண்டியதான். எஸ்கேப். இப்போ வந்து எங்கே இருக்கான்னு தெரில, பார்த்துட்டு அவ்வளோ கொஞ்சம் கடுப்பேற்றிட்டு போவோம். ஓகே, இப்போ வந்து வருவான் பாருங்களேன். அப்படியே நம்ம நடந்து போயிட்டோமா. இது என்னது ஸ்டார்ஸு? முன்னாடி தான் ஸ்டார்ஸ் பார்த்தோம், இப்போலாம் ஸ்டார்ஸே கிடைக்க மாட்டேங்குது. அது கத்தி வச்சுட்டு என்னடா மூஞ்சிது ஆத்தாடி. த எண்ட். We are the winner of the match. ஓகே, கங்க்ராச்சுலேஷன், யூ எஸ்கேப்டு. அதான் எனக்கே தெரியுமே. We escaped from this the mice rotten. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ இதுதான், இவ்வளோ தான். அடுத்து கார் எஸ்கேப் இருக்கான்னு தெரில. அப்படி இருந்துன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டிப்பாக முடிப்போம். ஓகே, பாய் ஃப்ரம் MTG. பாய்.